புரட்சி நாடக மன்றத்தின் சார்பாக அனைவருக்கும் காலை வணக்கம். நேற்று இரவு நடத்திய நாடகம் என்ன ஊருன்னு பார்த்தீங்கன்னா லோகாபுரம் கிராமத்தில் நாடகம் நடைபெற்றோம். கதை வந்து காத்திருந்த பெண்கள். ஐயா நாடகம் எப்படி ஐயா? எந்த தப்பு இல்லை. சரியாண்ணா, வருஷம் இதான் இந்த ஊர்ல கால் தட்டு வேற இல்லை. ஒரு வாய்ப்பு கொடுங்க. ஒரு வாய்ப்பா காப்பு கட்டினா 8 நாள் 8 நாள் மன மகிழ்ச்சினால எங்களுக்கு சந்தோஷம். சரியாண்ணா, பெரியப்பா நல்லா பெரியப்பா தான் கூப்பிடுங்க. சரியாண்ணா, அவங்க அப்பா சொல்லிட்டு. எல்லாருக்கும் வணக்கம். முதல் முறையாக நம்ம கிராமத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுத்தீங்க. நாடகம் எப்படி இருந்துன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்கள். நல்லா இருக்கு. இல்லை நீங்கள் தெளிவாக சொல்லணும். எங்கள் நாடகம் எந்த நாடகத்துக்கு போய் வைக்கணும்னு. அதுதான் நீங்கள் நாடகம் எங்கே போய் புக் பண்ணீங்க? ஆரணி சிவா அன்னிக்கிட்ட போய் புக் பண்ணீங்க. நாடகம் உங்களுக்கு குறையில்லாத சிறப்பாங்களா? இந்த குறையில்லை. ரொம்ப சந்தோஷம். மீண்டும் ஒரு வாய்ப்பு எனக்கு அன்னி கொடுங்க. சரி, கண்டிப்பாக நான் வாய்ப்பு இருக்குதா இல்லையா? கண்டிப்பாக ரொம்ப சந்தோஷம். ரொம்ப சந்தோஷம். அடுத்த முறை இதோட நல்ல சிறப்பாக பண்ணி நல்லா இருந்தது. நான் சொல்லக்கூடாது, அதனால தான் நான் வந்து என்ன பண்ணேன், நீ வந்து 2 நாள் இருக்க அது 3 நாள் கொடுத்துருக்காங்க. இடால ஒன்று பண்ணுவீங்க திங்கக்கிழமை அங்கே பண்ணிட்டேன். நீங்கள் நேரம் இங்கே வந்துட்டு குழு கோயில் பக்கம் வச்சுருக்காங்க. சாத்து கிராமத்தில் நம்ம ஆரணி சிவா அம்பு நாடக அமைப்பாளர் அவங்க மூலமாக நம்ம நாடகம் நடத்துவோம். சித்திரம் 1 நாடகம் எப்படி இருந்தது? அதுவுமே சிறப்பாக பண்ணீங்க. நல்லா இருந்தது. நடத்துனீங்க, அது சந்தோஷம். மேலும் மேலும் நீங்கள் தான் எங்கள் ஊருக்கே வரணும். அப்படி ரொம்ப சந்தோஷம். குட். அதே மாதிரி கட்டிக்காரு வாசிக்கிறவர் நல்லா பண்ணார். அதுவும் இல்லாமல் என்னென்னா அந்த டைமுக்கு ட்ராமா வந்து டைம் மெத்தட் பிரகாரம் சீக்வன்ஸ் பிரகாரம் மக்களை யாரும் வந்துட்டு வெளியே போகிறது இன்ட்ரெஸ்டாக எடுத்து என்ஷோர் பண்ணி நல்லா பார்த்தாங்க. அதுவும் எல்லா விஷயம் டைம் பஞ்சுவாலிட்டி கரெக்டாக இருந்தது. அதுதான் மெயின். 10 மணிக்கு தோழிமார் நாடகத்தை பெரும்பான்மையா பாக்குறப்ப தோழிமார் நாடகம் அதிகமா இருக்கும். தோழிமார் நாடகமே இல்லாம பண்ணதான் இதுதான் சிறப்பான இடம். ஆமா, நாங்க சொன்ன மாதிரி நீங்க நல்லா செய்து கொடுத்தீங்க. புராணத்துக்கு சிறந்த மண்ணு எங்க கேர்சாத்து பூமி. மேலும் உங்களுடைய குழு வந்து கொஞ்சம் நாங்கள் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும். அதுக்கடுத்து நலாயணி சரித்திரம் மிக சிறப்பாக மகாபாரத கதையோட ராமருடைய வாழ்க்கை வரலாறு தசரத ராஜகுமாரா பாடி முடிச்சது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி. பண்ணுங்க. அது என்னவா இவங்களை பார்த்து இல்லை நாடகம் சிறப்பாக நாடகம் சீவன கிராமத்தில் நாடகம் அமைப்பதற்கு ஆரணி நாடக அமைப்பாளர் சிவா அம்மு பாத்திமா அவர்கிட்ட போனீங்க. நமக்கு ஒரு வெற்றி நாடகம் மன்றம் எப்படி இருந்தது? உங்களுக்கு நிறைவாக இருந்தது ஐயா? உங்களுக்கு திருப்திப்பட்டு தான் நாங்கள்லாம் இருக்கிறோம். அதே போல் நிறைய கம்பெனிங்க அம்மு வச்சுருக்காங்க. திருமதி சிவா அம்மு பார்த்திபன் அவருங்க இன்னும் நிறைய அமைச்சு தருவாங்க. உங்களை மாதிரி ஒத்துழைப்பு கொடுத்தா தான் நாங்கள் நாடகக்கலையெல்லாம் மென்மேலும் வளரும். ரொம்ப நன்றி ஐயா. நல்லா இருந்துச்சுண்ணா. ரொம்ப சந்தோஷம். ஒரு வார்த்தை நல்லா பேசிக்கலாம். ஒன்றுங்களோ ஒருத்தர் சில பேருக்கு பேச தெரியாது. நிறைவாக கடைசி வரை இருந்தது. ஒத்துழைப்பு கொடுத்துங்க. கிராம பொது முதல் நாள் நாடகங்களுக்கு கொடுத்தீங்க. நாடகம் நல்லா இருந்துச்சுன்னு சொல்றீங்க. சிறப்பாக இருந்தது. அப்படி உங்க ஆசீர்வாதம் சின்னவங்களா இருந்தாலும் அதாவது வாழ்த்துக்கு மனசு தான் அமோகமா இருக்கும். ரொம்ப நன்றி. ஏன்னா முதல் எல்லாமே பக்காவா இருந்தது. எந்த குறையும் பண்ணலாம். அடுத்த முறை ஒரு வாய்ப்பு கொடுங்க. ரொம்ப நன்றி. அக்கா கிட்ட பேசுங்க. அக்கா பார்த்து பண்ணி கொடுப்பாங்க. எதுவும் இருந்தாலும் சரி. மறுபடியும் வாய்ப்பு கொடுங்க. கண்டிப்பாக
ஐயா நாடகம் எப்படி இருந்தது? ஐயா விநாயகர் சதுர்த்தி எவ்வளோ காமெடி அதான் அங்கேயே அம்மா கிட்டே பேசுங்க. வர அம்மா கிட்டே பேசுங்க, கண்டிப்பாக அமுத்தி தருவாங்க. மீண்டும் வாய்ப்பு கொடுங்க. சரி. மேட்டு அரும்பு மாதிரி மேட்டு அரும்பு நாடகம் மேட்டு அரும்பாகத்தில் நாடகம் இருக்கணும். நாடகம் எப்படி இருந்தீங்க? அந்த குறையில் நீங்கள் நாடகம் நல்லா இருந்தீங்களா? ரொம்ப நன்றி. குப்பை கிராமத்தில் ஆரணி ஸ்ரீ கமலேஷ் நாடகம் மட்டும் நாடகம் நடத்தணும். நாடகம் எப்படி இருந்துச்சு? உங்களோட மனக்கருத்து சொல்லுங்க. பரவாயில்ல, நல்லா இருந்தது. திருப்தி உங்களுக்கு? சரிங்க, மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுங்க. கடைக்கு ஃபோன் பண்ணி ஒரு வார்த்தை சொல்லுங்க. திரும்ப நாடகம் பார்த்தா கூட அம்மா கண்டிப்பாக புக் பண்ணுங்க. சரிங்க. இந்த நாடகம் எப்படி உங்களுக்கு இருந்தது? சந்தோஷமா இருந்தது, எந்த குறையும் கிடையாது. அடுத்த முறை நாடகம் ஒப்பந்தம் செய்ய ஆரணி சிவா அம்மா பார்த்து போய் எங்களுக்கு தங்கச்சி அவங்க கிட்ட போய் கொடுங்க. எந்த கம்பெனி வேணாலும் நல்ல கம்பெனியாக போட்டு தருவாங்க. மீண்டும் ஒரு முறை எங்களுக்கு வாய்ப்பு கொடுங்க. சரி, எல்லாரும் கவர் பண்ணுறோம். அப்படி போயிட்டு ராஜா சார். ஹலோ. சரி ஐயா, எங்கள் அருள் ஜோதி நாடகம் சார்பாக ஆரணி சிவா அம்மா சார்பாக எங்கள் நாடக அமைப்பாளர் அவர் சார்பாக மனமார்ந்த நன்றி, வணக்கம். சம்பவம் வாங்கிட்டு இருக்கோம். ஐயா நாடகம் எப்படி இருந்துச்சு சாமி? இன்னொரு வாய்ப்பு கொடுப்பீங்களா? கண்டிப்பாக கொடுப்போம். நாங்கள் ஆடி இருக்கோம். இதோட நான் ஆடிட்ட கணக்கு இல்லாத இருக்கிற நடிகர்கள் கதை பிடிச்சி எனக்கு ஜன்னலாக உட்காந்து வச்சிங்கன்னா நிறைய பேர் இது பார்த்து அட்வான்ஸ் எங்கள் ஊருக்கு வந்தாலுமே நிறைய நீங்கள் ஒரு வாய்ப்பு மட்டும் இல்லாமல் எங்களுக்கு எங்கள் ஏஜென்ட் அக்கா கிட்ட இது போல் 60 கம்பெனி இருக்குது. நீங்கள் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறீங்கிறது 2வது பட்சம். நீங்கள் எதுவாக இருந்தாலும் ஆரணி சிவா அம்மா கிட்ட உங்களுக்கு தேவையான நாடகம் வரும். அதே மாதிரி அவங்களுக்கு தெரியும் எந்த ஊருக்கு எந்த மாதிரி ஆரம்பிச்ச பேர் எடுத்து வெளியே வருவாங்க. கேட்டால் சொல்லுவாங்க, ஃபஸ்ட்டு இங்கே வந்தாவே அந்த நாடக கம்பெனிக்கு எக்கச்சக்கமாக வரும். சரி சார், நீங்கள் மீண்டும் மேலே எங்களுக்கு ஆதரவு கொடுக்கணும் கண்டிப்பாக. அண்ணா கண்ணா காத்தவராயா கமல கண்ணா வைகுண்ட வாசா ஏழுமலை அணி எந்த நான் சொல்லிட்டேன். மீண்டும் எங்களுக்கு ஒரு வாய்ப்பு அளிக்கணும். என் கிராமத்து பொதுமக்களுக்கும் ஐயாவுகளுக்கும் எங்களுடைய சிறந்தாய்ந்த வணக்கத்தையும் எங்களுடைய ஆரணி மகேஸ்வரி நாடக மன்றத்தின் சார்பாக விடையில்லாமல் விடைபெற்று செல்கின்றோம். நன்றி, வணக்கம். இன்னும் சித்திரை 1 இன்னும் ஆரணி அடுத்த சதுப்பேரி கிராமம் இன்னும் ஆரணி ராஜா நாடக மன்றம் நேற்றிரவு நள்ளிரவு கொண்டு நாங்கள் ஆடியது நம்ம ஊர் கரகாட்டக்காரி மிகவும் சிறப்புடன் இருந்தது. அது ஊர் மக்களை சொல்லுவாங்க. ஆரணி ராஜா நாடக மன்றம் சொன்னபடியே வந்து சிறப்பாக செஞ்சு கொடுத்தாங்க. பரவாயில்ல, இன்னும் இந்த வருஷத்துல இன்னொரு முறை வாய்ப்பு கொடுக்குறோம். நன்றி, வணக்கம். இன்னொரு வாய்ப்பு கொடுங்க. நல்லா இருந்தது. இது வந்து அப்ப அந்த நாள்ல இருந்து எனக்கு தெரியுங்களா அந்த வீடு, அதனால அந்த வீடு அவருக்கு அங்க போகுது, ஆர்மிக்கு போகும். ஐயா நீங்க வேற நாடகம் பண்றோம், எந்த ஒரு குறையும் இல்லையே. அடுத்த ஒரு வாய்ப்பு கண்டிப்பா அங்க சொல்லுங்க, வீடியோல கண்டிப்பா கிடைக்கும். ஐயா சித்திரை மாதம் செவ்வாய்க்கிழமை நமது ஊர் பேரு வடுகப்பூண்டி கிராமத்தில் ஆரணி வினிதா நாடகம் நாடகம் நடந்துட்டு நாடகம் எல்லாரும் பார்த்துருக்கு, ரசிச்சிருக்குங்க. நாடகம் எப்படி இருக்கு கருத்து சொல்லுங்க. இன்னொரு வாய்ப்பு பண்ணுங்க. சரி.